தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம், வேதங்களின் முக்கிய தாத்பரியம் என்ன? பகுதி 4. வேதம் தத் என்று பரம்பொருளை தூரத்திலுள்ள அதுவாக சொல்கிறது என்றால் நமக்கு அதனால் என்ன பயன்? அப்படி இல்லை. வெகு தூரத்தில் இருக்கிறவர்தான் மிகவும் அருகிலும் இருக்கிறார். தத் தூரே தத்வந்திகே என்று வேதம் உணர்த்துகிறது. ஈஷாவாஸ்யோபனிஷத் ஸ்லோகம் 5. கல்யாணம் ஆக வேண்டிய பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுடைய பெற்றோர் பந்துக்களுக்குள்ளேயே முறை பையனை பார்த்து அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க தீர்மானித்திருந்தார்கள். ஆனால் அந்த பெண் புருஷர்களிலெல்லாம் உயர்ந்தவன் எவனோ அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று பிடிவாதம் பண்ணினாள். அவர்களும் உன் இஷ்டப்படியே போ என்று விட்டுவிட்டார்கள். அந்த பெண் புருஷர்களுக்குள்ளேயே உயர்ந்தவன் ராஜாதான், கல்யாணம் பண்ணி கொண்டால் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அவ்வூர் ராஜா பின்னாலேயே போய்கொண்டிருந்தாள். ஒரு நாளைக்கு ராஜா பல்லக்கில் போய்கொண்டிருந்த போது ஒரு சாமியார் எதிரே வந்தார். ராஜா பல்லக்கை விட்டு கீழே இறங்கி அந்த சாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பவும் பல்லக்கில் ஏறிக்கொண்டு போனான். இதை அந்த பெண் பார்த்தாள். அடடா, ராஜாதான் புருஷர்களுக்குள் உயர்ந்தவன் என்று எண்ணி இத்தனை நாளும் நான் ஏமாந்து போய்விட்டேனே. ராஜாவை காட்டிலும் உயர்ந்தவர் சாமியார் போல இருக்கிறதே. கல்யாணம் பண்ணி கொண்டால் இந்த சாமியாரைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அந்த சாமியார் பின்னாலேயே சுற்ற ஆரம்பித்து விட்டாள். சாமியாரோடு போகும்போது ஒரு நாள் அவர் தெருக்கோடியில் இருந்த பிள்ளையாருக்கு முன் நின்று குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போடுவதை அவள் பார்த்தாள். சாமியாரை விட பெரியவர் உயர்ந்தவர் இந்த பிள்ளையார்தான். அதனால் பிள்ளையாரைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டாள். சாமியாரோடு போகாமல் அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டாள். அவளை தவிர அந்த பிள்ளையாரிடம் யாரும் அடிக்கடி வருகிற இடமாக அது இல்லை. அது கோயில் கூட இல்லை, வெறும் மரத்தடிதான். அதனால் தெருவோடு போகிற நாய் ஒன்று அந்த பிள்ளையார் மேலே காலை தூக்கி கொண்டு ஒன்றுக்கு போயிற்று. அதை பார்த்தவுடன் அடடா, இந்த பிள்ளையாரையும் விட உசந்தது இந்த நாய்தான் என்று அந்த நாயை துரத்தி கொண்டு அவள் போக ஆரம்பித்து விட்டாள். தெருவில் ஓடுகிற அந்த நாயை ஒரு பையன் கல்லால் அடித்தான். அது வள் வள் என்று குரைத்து கொண்டு ஓடிவிட்டது. ஏண்டா அந்த நாயை அடித்தாய் என்று அந்த பையனை ஒருவன் பிடித்து கொண்டு அதட்டினான். நாயை காட்டிலும் நாயை அடித்தவன் பெரியவன் என்று எண்ணினேன். அடித்தவனையே திருப்பி அடிக்கிற இவன்தான் உயர்ந்தவன் என்று தீர்மானம் பண்ணிவிட்டாளாம் அந்த பெண். இப்படி கடைசியில் அவள் கண்டுபிடித்த அந்த ஆசாமிதான் அவளுடைய அப்பா அம்மா முதலில் அவளுக்கு தீர்மானம் பண்ணியிருந்த பிள்ளை. வெகு தூரத்தில் யாரோ இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே சுற்றினாள். கடைசியில் அவன் அவளுக்கு அருகிலேயே இருந்தவனாக போய்விட்டான். இப்படி லௌகிகமாக ஒரு கதை சொல்வதுண்டு. எங்கோ தூரத்தில் இருக்கிறான் சுவாமி என்று ஊரெல்லாம் சுற்றுகிறாயே, தெரியாத வரையில் அவன் தூரத்தில் இருப்பவன்தான். ஊரெல்லாம் சுற்றினாலும் அவனை பார்க்க முடியாது. அவன் உன் கிட்டேயே இருப்பவன்தான். தத் தூரே தத்வந்திகே. தூரத்திற்கெல்லாம் தூரம், சமீபத்திற்கெல்லாம் சமீபம் என்று ஸ்ருதி சொல்கிறது. ஹொரைசன் என்பார்களே, தொடுவானம். இங்கிருந்து பார்த்தால் ஆகாசமும் பூமியும் அந்த இடத்தில் சேருவது போல் இருக்கும். அங்கே ஒரு பனை மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பனை மரத்தடிக்கு போனால் பூமியும் வானமும் சேருகிற இடத்தை பிடித்து விடலாம் என்று இங்கே இருந்து பார்க்கிற போது நமக்கு தோன்றும். ஆனால் அங்கே போனால் தொடுவானமும் அங்கிருந்து வெகு தூரத்திற்கு அப்பால் போய்விட்டது போல தெரியும். நாம் போக போக அதுவும் போய்கொண்டே இருக்கும். இந்த பனை மரத்தில் வந்து நின்றால் தொடுவானம் வெகு தூரத்திற்கு போய்விட்டதே, அதை பிடிக்க இன்னும் நாமும் போக வேண்டும் என்று போய்கொண்டிருந்தால் அதை பிடிக்க முடியுமா? இந்த பனை மரத்துக்கு வெகு தூரத்தில் இருந்து பார்க்கும் போது இந்த இடத்தில்தான் தொடுவானம் இருப்பது போல இருந்தது.
இந்த இடத்திற்கு வந்தவுடன் அது நம்மை விட்டு இன்னும் வெகு தூரத்திற்கு போய்விட்டது போல தெரிகிறது. ஆகவே அது எங்கே இருக்கிறது? நீ இருக்கிற இடத்தில் தான் இருக்கிறது. நீ இருக்கிற இடம்தான் அது. அப்படி அது அது என்று சொல்லப்படுகிற வெகு தூரத்தில் இருக்கிற சுவாமி உன் கிட்டேயே, உன் உள்ளேயே இருக்கிறது. நீயே அதுதான் என வேதம் உணர்த்துகிறது. நீயே அது என்பதை தத்துவம் அசி என்ற மகா வாக்கியமாக வேதம் சொல்கிறது. தத்துவம் என்றால் இங்கே தத்தின் தன்மை என்று அர்த்தமில்லை. துவம் என்பதற்கு 2 அர்த்தம் உண்டு. தன்மை என்பது ஒன்று, நீ என்பது இன்னொரு அர்த்தம். தத்துவம் அசி என்னும் போது தத் அது, துவம் நீயாக, அசி இருக்கிறாய் என்று அர்த்தம். துவம் என்பதற்கு இருக்கும் 2 அர்த்தங்களை வைத்து ஆச்சாரியால் கூட சௌந்தர்ய லஹரியில் ஸ்லேடையாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார். தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் பவானித்வம் என்ற உரை பார்க்க, தத் துவம் என்ற 2 வார்த்தைகளும் சேர்ந்துதான் தத்துவம் என வழக்கில் வந்திருக்கிறது. ஒரே சத்தியமான பரமாத்மாவின் தன்மையை தெரிவிக்கிற வார்த்தையை கொண்டே எந்த சத்தியமான முடிவுக்கும் தத்துவம் என்று பெயர் சொல்கிறோம். நான் நான் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான், அந்த அறிவுதான் சுவாமி. அந்த பிரகாசம் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன்னால் சுவாமி என்றே ஒன்றை நினைக்க முடியாது. நான் என்று அறிகிறேன், நான் என்று நினைக்கிறேன். அப்படி நினைக்கிற அறிவுக்கு மூல வஸ்து வெகு தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிற தத் என்று நினைக்கிறாயே, அந்த தத்தும் நீயும் ஒன்றுதானப்பா. இதுதான் வேதத்தின் முடிவில் சொல்வது.